இந்த இன்றைய ராசி பலன் வந்து ஆஸ்ட்ரோ 2 நவம்பர் 2025 சண்டேக்கான ராசி. இன்றைய ராசி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய ராசி பலன் ஃபஸ்ட்டு கிரக நிலவரம், அடிப்படை கிரக நிலவரத்தை பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து குரு வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது இருக்கார். சிம்மத்துக்கு இன்றைக்கி 11 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் வரும். துலாமில் வந்து சுக்கிரன் சூரியன் இருக்கார், விருச்சகத்தில் செவ்வாய் புதன் இருக்கார், கும்பத்தில் சனி ராகு இருக்காங்க. 11 மணிக்கு மேலே கும்பத்தில் இருக்க சந்திரன் வந்து மீனத்துக்கு போயிடுறாரு. இதுதான் கிரக நிலவரம். மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்துக்குரிய மேஷ ராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உங்கள் ராசி மண்டலத்தில் இன்றைக்கி ரொம்ப வந்து ஒரு பிரமாதமான உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். மனசில் வந்து இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்ப சுமைகளை வந்து நல்லபடியாக ஏற்று சந்தோஷப்படுவீங்க. குடும்ப வேலைகளை செஞ்சு அவங்களுக்கு உதவிகள் பண்ணுறதுல வந்து ஒரு இது இருக்கும். மனசில் ஒரு கிளியரான தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. புதிய முயற்சிகள் தொடங்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப உகந்த நாள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைங்க உங்களை தேடி வரும். உங்களோட ஒர்க் பண்ணுற சக ஊழியர்கள், உங்கள் ரிப்போர்ட்டிங் பாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுசரித்து போவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஜென்ரலாக சொல்லணும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் நாள். இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை உங்களுக்கு வீட்டில் இருந்தவங்களுக்கு இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். இன்றைக்கி கொஞ்சம் அதோட இண்டிகேஷன் தெரியும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்றைக்கி ஆல் தி பெஸ்ட். அன்பும் அனுகூலமும் நிறைந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ராசியில் வந்து கிரகங்கள் படி இன்னும் உறவில் வந்து இன்றைக்கி மதிப்புகள் கூடும். அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அம்மா கணவர் மனைவி, இந்த உறவுகளில் வந்து அன்பு கூடும், அன்பும் மதிப்பும் கூடும். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் உங்களோட சேரலாம். அதன் மூலம் நல்ல வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். பணம் வசூலாகாமல் ரொம்ப நாளாக இருந்ததெல்லாம் உங்களுக்கு வசூலாகும். இன்றைக்கி ஈவினிங் டைமில் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும். இன்றைக்கி கோவில் குளம் போயிட்டு வரலான்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு அந்த எண்ணம் வந்து பன்மடங்கு அதிகரிக்கும். 2 பேருக்குமே வீட்டில் குடும்பத்தில் எல்லோரும் வந்து வெளியே போயிட்டு வரலான்னு தோணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து இன்றைக்கி வெண்மை நிறம். நாள் வந்து நல்லாயிருக்கு. மிதுனம் வந்து புதிய யோசனை மற்றும் அறிவிற்கான சின்னம். இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஜென்ரலாகவே இருக்கும். இன்றைக்கி அதை பற்றி யோசிச்சுட்ருப்பீங்க அதிகமாக. ராசி சக்கரத்தில் மிதுனத்துக்கு வந்து இன்றைக்கி புத்திசாலித்தனம் வெளிப்படும், அறிவாளித்தனம் வெளிப்படும். வேலை செய்கிற இடத்துல அதுக்கான இது கிடைக்கும், ரிவார்டு கிடைக்கும், அப்ரிஷியேட் பண்ணுவாங்க மேலதிகாரிகள். நண்பர்கள் கூட இருந்த மனஸ்தாபம்லாம் நீங்கி மீண்டும் உறவு வளப்படும். புதிய விஷயங்கள் வந்து இன்றைக்கி கற்பதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. பணங்களால் அனுகூலம் ஏற்படும். பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க. வார்த்தையை கூட்டிட்டால் திருப்பி அள்ள முடியாது. வீண் குழப்பம் வரலாம். பணம் சீராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து நல்லாயிருக்கும். டே கொஞ்சம் நம்மளுடைய வார்த்தையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். அதர்வைஸ் இன்றைக்கி டே வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு. கடகம் வந்து இப்போ இதை முடிச்சிட்டிங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கி முடிஞ்சிடுது உங்களுக்கு. சிம்மத்துக்கு போய்டுறீங்க. 11 மணியோட சந்திராஷ்டமம் முடிஞ்சிடுது உங்களுக்கு. ஒரு உற்சாகம் பிறக்கும். வீட்டில் வந்து ஒரு நல்ல சூழல் நிலவும், ஒரு நிம்மதி கிடைக்கும், அமைதி ஆனந்தம் இருக்கும். அம்மாவுக்கு எதுனா உடம்பு சரியாமல் இல்லாமல் இருந்தால் இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ரொம்ப நாளாக நினச்சி ஒரு வீடு வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும், ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்றைக்கி நடக்க சான்ஸ் இருக்குது. பெண்களுக்கு நகை ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை வந்து இன்றைக்கி நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. தொழிலில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறிடும். ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். எல்லோரும் கோஆப்ரேட்டிவாக உங்கள் கூட சேர்ந்து நல்லபடியாக இருப்பாங்க. அதனால் வேலையை வந்து ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட. இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த உணர்ச்சி வசப்படுறதை மட்டும் ஒரு 11 மணி வரையிலும் தவிர்த்துக்கணும். அப்புறமா வந்து உங்கள் சந்திராஷ்டமம் விளங்கிடுது. உங்களுக்கு லக்கி கலர் வந்து வெளிர் நீலம்.
நாள் நல்லாயிருக்கு. சிம்மம் வந்து இன்றைக்கி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, காலையில் எழுந்தோடனே ஒரு பலசாலி மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உடம்புல நல்ல வலிமை இருக்கும், இன்றைக்கி சக்தி இருக்கும். எல்லோரும் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து கடன்னு செய்வீங்க. ஒரு பரபரப்பாக இருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு வந்து தலைமை பண்பு எல்லாம் தேடி வரும். இன்றைக்கி வீட்டில் இருக்க வேண்டிய பழைய பெண்டிங் ஒர்க் எதனா இருந்தால் அதெல்லாம் முடிச்சிடுவீங்க. இன்றைக்கி சண்டே இல்லையா, அரசாங்க விஷயத்தில் வந்து தடை எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கிடும். இனிமேல் இன்றைக்கி சந்திராஷ்டிரம டே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் உங்களுக்கு நாள் வந்து இன்றைக்கி நல்லபடியாக போகும். கொஞ்சம் அந்த வேகத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு மற்றும் உறவினர்கள்கிட்ட ஆலோசனை கேட்பார்கள். அதுக்கு வந்து நீங்கள் அமைதியாக உங்களால் முடிஞ்சது சொல்லுங்கள். யார் மேலேயும் கோவப்படாதீங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு பணப்புழக்கம் இன்றைக்கி நல்லா இருக்கும். பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி லக்கி கலர்னால் பொன்னிறம், கோல்டன் எல்லோ. நாள் வந்து சுமாரான நாள். கன்னிராசி வந்து இன்றைக்கி வந்து எல்லா காரியத்திலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் வந்து அதிகமாக பெருகும். ஒரு காரியத்தை வேகமாக செஞ்சால் தான் வெற்றி பெறுன்ற அவசியம் இல்லை. நிதானமாக அதை தெளிவாக செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லபடியாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு ராசி சக்கரம் சொல்கிறது. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு பின்னாடி கவலைப்படக்கூடாது. வேலை செய்யும் இடத்தில் அதிக கவனம் தேவை. சக ஊழியர்களிடம் தேவையற்ற விவாதத்தை தவிர்த்துருங்க. இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாகவே இருங்க. நிதி நிலைமைலாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, சீராக கிடைக்கும். ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் பண்ணுவீங்க. இன்றைக்கி ஏதாவது பொருள் வாங்குவீங்க, அதுவும் நல்லது தானே. வீட்டுக்கு எப்போ பொருள் வாங்குறது, கையில் காசு இருக்கும்போது பொருள் வாங்க வேண்டியது தான். அந்த கையில் இருக்கிற காசு பொறுத்து நீங்கள் உங்களுடைய செயலை செய்யணும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மாலை வேளையில் மனதிற்கு பிடித்தவர்களோடு சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஓல்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். அப்படி போய்ட்டுருக்கோம். உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வந்து லக்கி கலர் வந்து கொஞ்சம் லைட் காவி கலர். உங்களுக்கு லக்கி கலர். இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு நாள் வந்து பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான ஒரு நல்ல நாள். திருமண முயற்சி எதனா செய்திருந்தால் அதுக்கான ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரைங் யாராவது கால் போட்டு பேச சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேலைக்கு எதனா முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா வேலையும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிங்க, ஏதாவது ரெனோவேஷன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியாலாம் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் தாராளமாக செய்யலாம். உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப கனிவாகவும் இருக்கும், கவரக்கூடிய அமைப்பில் இருக்கும் மற்றவங்களோட. ஆனால் நீங்கள் வந்து இந்த டைமை நல்லபடியாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வீட்டு ரெனோவேஷன் இதெல்லாம் பணம் பண்ணுங்கள். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. உங்களுக்கு லக்கி கலர் வந்து வெளிர் ஊதா நிறம். இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையான நாள். நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. பணம் ஹேண்டில் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரியா? எதாவது விலை உயர்ந்த பொருளை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மனசில் ஏதாவது ஒரு விதமான குழப்பம் வரும் இன்றைக்கி. அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. காலையில் ஒரு தடவை நல்லா தலை குளிச்சுட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. வாகனம், வண்டி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பொறுமையோடு எதையும் ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நாளாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு நன்மை தரும் நிறம் வந்து இன்றைக்கி வந்து சிவப்பு நிறம். நாள் வந்து சுமாரான நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணப்படுவீங்க. ரொம்ப நாளாக ஏதாவது எய்ம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை நோக்கி இன்றைக்கி மூவ் ஆகும். உங்களுடைய ஆக்ஷன்ஸு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உதவி எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி அதை நோக்கி நீங்கள் வந்து இன்றைக்கி மூவ் பண்ணுறதுக்கான நிலம். மனசில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், கிளியராக ஒரு தெளிவு கிடைக்கும். சில்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பில் அவங்கள எப்படி கொண்டு போகலாம்
அவங்களுடைய எஜுகேஷன், கல்வி இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளவே ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். வேலை தேடி கொண்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸு நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பெரியவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு குருவோட பிளஸ்ஸிங் இருக்கிறதால நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. உங்களுக்கு நன்மை தரும் நிறம் மஞ்சள் நிறம். இன்றைக்கி நாள் ஓவர் அண்ட் எபோவ் பெஸ்ட். மகராசி நண்பர்களே, இன்றைக்கி உழைப்பு, உங்களுக்கு உழைப்புனா பிடிக்கும். பட் இன்றைக்கி உங்களை உழைப்பு நிறைய சேரும். அதனால் கவலைப்படாமல் நீங்கள் வேலையில் ரொம்ப முயற்சி எடுத்து உங்கள் வேலைங்கள்லாம் அந்தந்த வேலையை முடிக்கிறது நல்லது. இன்றைக்கி கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் டெஃபினட்டாக அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நிறைய புது பொறுப்புகள்லாம் சேரும். அதெல்லாம் தட்டி கழிக்காதீங்க. அதை எடுத்து சாதனையாக மாற்றிடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார் ஃப்யூச்சர் க்ரோத்து. சரியா? உங்களுக்கு பெரியவங்களோட ஆதரவு, சொத்து சேர்க்கை, முயற்சி கண்டிப்பாக கைகூடும். உடல்நிலையில் சிறு சிறு காரணம் இல்லாமல் ஆரோக்கிய பிரச்சனை தேவை வரும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல தூக்கம், கரெக்டான அளவு சாப்பாடு, இதை எடுத்துங்க. உங்களுக்கு லக்கி கலர் இன்றைக்கி வெளிர் நிற கிரே கலர் லக்கி கலர். இந்த நாள் சுமாரான நாள். கும்பராசி என்பர்களே, இன்றைக்கி உங்கள் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். பெரியவர்களை ஆலோசனை கிடைக்கும். நுட்பமான பொருட்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை கிடைக்கும். பண வரவு நல்லாயிருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம். நாள் சுமாரான நாள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி உடம்புல நல்ல பிரகாசமாக இருப்பாங்க. வேலைகள்லாம் கரெக்டாக முடிச்சுடுவாங்க. அவங்க ப்ராமிஸ் பண்ண ஒர்க்கு எல்லாம் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க. பண வரவு நல்லாயிருக்கும். அவங்களுடைய வாக்குக்கு ஒரு இது இருக்கும், ரெஸ்பெக்ட் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு புகழ் வரும். பல நாளாக பெண்டிங் இந்த ஒர்க்கெலாம் முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு நல்ல நிறம் எல்லோ கலர். நல்லா இருக்குது நாள்.